ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு உண்டான தலிகையை நான் எதுவுமே இன்னும் பிளான் பண்ணல. அபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட் இருக்கா, அவத்துல ஒரு பூஜை இருந்தது. ஸோ அதுக்கோசரம் ஒரு 6:30 மணி 6:45 கிளம்பி போயிட்டு மணி இப்போ 8:30 இப்போ தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலே இன்னைக்கு உண்டான மெனுவுக்கு உண்டான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பொங்கல் அன்னைக்கு கனு பண்டிகை அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் விஷ் சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல நிறைய பேர் கேட்டிருந்தேன் 6 கஜத்தை எப்படி 9 கஜமா கட்டுறது, கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, அதை நான் இப்போ ப்ளீஸிங்கா வீடியோவை போடணும் கட்டி காட்டுறதுன்றத ஒரு மாதிரி பிளான் பண்ணி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை போடுறேன். நான் எப்படி கட்டிக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன். இந்த தடவை கொஸ்டின்ஸ் இருந்தது, முள்ளங்கிய ஏன் போட்டேல் அவியல்ல அப்படின்ட்டு. நான் டெய்லி விளாக் போடுறேன். நமக்கு ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு முள்ளங்கி இருந்தது, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், 2 நாள் கழிச்சுன்னா அது காஞ்சு போயிடும்ன்றதுனால தான் அதையும் கீறி போட்டுட்டேன். அதனால ஒன்றும் பெரிய டேஸ்ட் டிஃபரன்ஸோ இல்லை போடக்கூடாது ரூல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தேவையில்லாம அதை தூக்கி போடுவானே, அந்த ஒரு காய் எதுக்கும் சேராது, அதனால அந்த முள்ளங்கி அதோட சேர்த்து போட்டேன். நிறைய அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. தலிகைகள் எல்லாமே நம்மளுடைய அவைலபிலிட்டி, நம்பாத்து டேஸ்டோட கன்வீனியன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். அதனால அன்னைக்கு அப்படி பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே தயவு செய்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாமான் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் பவுடர் பெங்களூர் சாம்பார் பொடின்ற அந்த ஒரு சீரீஸில் போட்டு கொடுத்துருப்பேன் நான். ஸோ அந்த சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பியாடிகை சில்லி பொடி தனியாகவே அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பொடி கேட்டிருந்தேன், ஆற்றுல அரைச்சது. நான் டிமார்ட்டில் விரலி மஞ்சள் ரொம்ப நல்லா இருக்கு அவாக்கிட்ட. ஸோ அது 1 கிலோ வாங்கின்னு நல்ல காஞ்சி சுக்காக தான் இருக்குது. ஸோ அது அப்படியே நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த மஞ்சப்பொடி எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், பருப்பு வேக போட்டுன்ட்டு புளிஜலம் நினச்சிட்டுருக்கேன், உப்பு பெருங்காயெல்லாம் உண்டு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ இதில் எண்ணெய் குத்திக்கலாம். காலங்காத்தால் சில்னஸில் போயிட்டு வந்தது கம்ப்ளீட்டாக நோஸ்லாம் பிளாக் ஆகுது, பேசவே முடியல, லேசியாக இருக்குது இன்றைக்கி டே. நம்ம ரொட்டீனாக ஆற்றுல பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு விஷயம். நடுவில் எங்கேயாவது போயிட்டு திருப்பி தலிகை பண்ணணும்னு நினச்சா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ எண்ணெய் சுடட்டும், சுட்ட கையோடு நம்ம தாளிக்கிற சாமான் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுக்கோசரம் நான் ஸ்வீட் எதுவும் பண்ண போகிறதில்ல. பண்டிகை முடித்து அப்பாடான் இருக்குது. எனக்கு சுத்தமாக வத்த குழம்பே பண்ணி சாப்பிட்டா போகும் போல் இருக்குது. இப்போ நான் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன், பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து. பெருங்காயம், கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் பொடி, பியாடிகை சில்லி பவுடர், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, காரப்பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அடுப்பை சின்னதாக வச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூட்டில் மஞ்சள் பொடி காரப்பொடியோட கலர்லாம் கம்ப்ளீட்டாக கலர் மாறி கருப்பு கலராக ஆரம்பிச்சிடும். அப்புறம் குழம்போட கலர் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ மிச்சம் இருக்கிற புளியுமே நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த புளி ஜலத்தில் தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் நல்லா கும்பாச்சியாக போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் ஒரே தித்திப்பாக இருக்குது. ஸோ அதனால் புளி ஜலம் கொஞ்சம் அப்படி இருந்தால் பரவாயில்லன்னு தான் போட்டேன். இந்த கர்நாடகா சாம்பார் பொடியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, ஆல்மோஸ்ட் நம்ம அரைக்கிற அதே இன்க்ரீடியன்ஸ்லாம் தான் மெஜாரிட்டி இருக்கும். இவா கொஞ்சமாக அதில் பட்டை ஆட் பண்ணுவாள். ஸோ அது ஒரு வாசனை கொடுக்கும். நீங்கள் இந்த பெங்களூர்லலாம் வந்திருந்தால் டெஃபினட்டாக ஹோட்டல் சாம்பார் சாப்பிட்டு பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கும்.
அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்வீட்டிஷ்ஷாக இருக்கும் குழம்பு வெல்லம் ஆட் பண்ணுறதுனால. சாம்பார் ரசம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுவா. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சாக்கா மாங்காய் கொஞ்சம் சாஃப்டாகும். அப்புறமா நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. நம்ம இப்போ இதோட பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தடவை டிமார்ட்டில் வாங்கின பருப்பு தான். ஆனால் ரொம்ப சைஸ் பெருசாக அப்படி முழிச்சுட்டு நிற்கிறது. அப்படி பார்த்தா கொட்டாப்புளி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். குண்டு குண்டு சைஸில் எல்லாம். சரி, ஒரு கொதி வந்ததுன்னா பருப்பும் நன்னா அதோட கரைஞ்சிடும். இப்போ இதுக்கு கொஞ்சம் வெல்லம் கண்டிப்பாக போடணும். ஸோ அந்த மாங்காய் பேலன்ஸ் பண்ணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை. கொஞ்சமாக வெல்லம் போடலாம். அதுக்குள்ளே ஒரு கொதி வரட்டும். கொதி லேசாக அங்கங்கே ஒன்று ஒன்று வர ஆரம்பிச்சுடுத்து. இதுக்குண்டான வெல்லத்தை போட்டுருவோம். இந்த வெல்லமும் நன்னா கரைஞ்சி கொதி வந்துடுத்துன்னா கொத்தமல்லி தழை போட்டுட்டா நமக்கு கர்நாடகா ஸ்டைல் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். குழம்பு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சுடுத்து. ஸோ கர்நாடகா ஸ்டைல் மாங்காய் சாம்பார் ரெடி. அடுத்தாப்பில் இப்போ நம்ம சாதம் வச்சிடலாம். பருப்பு வச்சு அதே குக்கர்லேயே நம்ம சாதத்தை வச்சிடலாம். அடுத்தாப்பில் காய் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடலாம். வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலி உருளைக்கிழங்கு பண்ணலான்னு பிளான் இருந்தது. உருளைக்கிழங்கு அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வாழைக்காயை கட் பண்ணி ஜலத்தில் போட்டுருக்கேன். வாழைக்காய் பொடி அரைச்ச காய் பண்ணாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாங்காய் குழம்புக்கு, மாங்காய் சாம்பாருக்கு. ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 மிளகு, காரத்துக்கு வத்த மிளகா, தட் இஸ் பியாடிகை சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எண்ணெய் விடாமல் வெறும் வானலியில் நல்லா வறுத்துக்க வேண்டிதான். ஆல்ரெடி அடுப்பு ஆனில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தேல் அப்படின்னாக்கா கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா வாசனை வரபடி செவக்க வறுத்துன்ட்டு கொஞ்சம் பெருங்காயமும் இதோடு ஆட் பண்ணிக்கணும். பருப்புகள்லாம் செவக்க ஆரம்பிச்சுடுத்து. கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொப்பரை, அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை போட்டால் அந்த சூட்டில் அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் பொரியட்டும் அந்த கருவேப்பிலை. ஸோ காய்க்கு பொடி அரைச்சிக்கிறதுக்கு மிக்சியில் போட்டுனாச்சு. இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பொடியை அரைச்சாச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை தாளித்து போட்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த மேல் பொடியை போட்டுடலாம். காய்க்கு கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மேல் பொடி போட வேண்டிதான். சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன்.
மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. ஸோ இப்போ காய் கொஞ்சம் வதங்கணும். உப்பு போட்டாலே சீக்கிரமாக வதங்கிடும் காய். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வதங்கியிருக்கு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச பொடியை இதோடு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சின்னதாக வச்சுக்கணும். ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். எப்படியுமே வாழைக்காய் பொடி போட்ட காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கல்யாணங்கள்லாம் சில இடங்களில் போடுவா இந்த மாதிரி, சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கொப்பரை நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட வாசனை ரொம்ப தூக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த பொடியில் உள்ள அந்த வாசனைகள் அனைத்தும் அந்த காய்க்குள்ளே இறங்கிடுத்துனாக்கா நமக்கு பொடி போட்ட கரமது வாழைக்காய் கரமது ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அப்புறமா ஆஃப் பண்ணிட்டோன்னாக்கா இன்றைக்கி உண்டான தளிகை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. தை முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி உண்டான தளிகை ரெடி ஆகிடுது. சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன். மாங்காய் போட்டு கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் பொடி போட்டு பருப்பு சாம்பார் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வாழைக்காய் பொடி போட்ட காய் பண்ணியிருக்கேன். பொடி வறுத்தரைச்சி வாழைக்காய் காய் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு தக்காளி வத்த குழம்பு பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் மீந்திருக்கு. தயிர். ஸோ இன்றைக்குண்டான லன்ச் மெனு ரெடி ஆகிடுத்து. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.